அம்மா உன் ஆலயத்தை நாடி இந்த மகள் இந்த ஏழை மகள் வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? அம்மா, என் நாடு நகரம் அனைத்தையும் என்னிடம் பறித்துக் கொண்டு என்னை நாட்டை விட்டு துரத்தி அடித்து விட்டால் அந்த நயவஞ்சகி, அந்த கற்சிலை, அவரை நீதான் தாயை அழிக்க வேண்டும். என் அண்ணன்கள் இருவரையும் என்ன பண்ணார்கள் என்று கூட தெரியவில்லை. என் அண்ணன்கள் இருவரையும் காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும். தாயே, நீதான் இதற்கு அனைத்துக்கும் நல்ல பதில் கொடுக்க வேண்டும்மா. இத்தனை துன்பத்திற்கும் நானே காரணம். அப்படியா? எதற்காக அம்மா இப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலை எனக்கு கொடுத்தாய்? எதற்காக தெரியுமா? எதற்காக? என் மீது உங்களுடைய பக்தி தூய்மையாக உள்ளதா என்று பரிசோதித்து மானிட ஜென்மங்கள் தெய்வங்கள் அனைத்தும் சோதித்து விட்டால் மானிட ஜென்மங்களுக்கும் தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி நீங்களே எங்களை கொடுமை செய்தால் நாங்கள் எங்கு சென்று செல்வது? எங்கு போய் முறையிடுவது? தெய்வமே சோதித்தால் மக்கள் எங்கு போய் முறையிடுவார்கள்? அம்மா அம்மா அம்மா, நான் எதற்காக தெரியுமா பரிசோதிக்கிறேன்? உங்களுடைய அன்பும் உங்களுடைய பக்தியும் என் மீது உள்ள அன்பு பக்தியும் தூய்மையாக இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்ப்பேன். அப்படியா இருந்தாலும் நல்லவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். அம்மா, நீங்கள் உரைத்த வாக்கு பெரும் வாக்காக இருக்கிறது அம்மா. நன்றி. இருந்தாலும் இந்த நயவஞ்சியை, இந்த நாசக்காரி மோசக்காரி அழிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள்வாக்கு செய்ய வேண்டாம் தாயே. மகளே முட்டாளகி, அம்மா, எதற்காகவும் எந்த செயலிலும் கலகாதே மகளே. அப்படியா? அந்த கற்சிலையை அழிக்க நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். மகளே முத்தழகி, அம்மா, இதோ இருக்கிறதே எனது வீரவாள். ஆமா, இந்த வீரவாளை கொண்டு அந்த கற்சிலையை கொன்று வென்று வா. இப்போதே இருக்கிறேன். எப்படி எங்கள் குடும்பத்தை காத்து எங்களுக்கு நல்லருள் புரிந்தாயோ, அப்படியே இந்த கிராமவாசிகளையும் இந்த கிராம மக்களையும் நல்லருள் புரிந்து இங்க உள்ள அனைத்து குடும்ப குட்டைகள் அனைத்து காக்க வேண்டும் தாயே. மகளே முத்தழகி, ஆமா, நீ என்னிடம் எப்படி கூறினாயோ அதே போல் இந்த வேண்டுபாடு கிராமவாசிகளை என் நாடகத்தில் வந்து தூய்மையான பக்தியுடனும் தூய்மையான அன்புடனும் அம்மா தாயே என்று யாரெல்லாம் என்னை வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என்றும் வழிதுணையாக இருப்பேன். இப்போதே குடிக்கிறேன் வரத்தே. தாயே